Praise the Lord. இன்று தேவனுடைய வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Amen. Hallelujah. இந்த வார்த்தை கொடுத்தது தேவனுக்கு கொடான கொடி நன்றி. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில சுமந்து நம்மளுடைய பாவங்கள் இன்று மீறுதல்கள் எல்லாம் அவர் நமக்காக அன்றே சிலுவையிலே சுமந்தார். இன்னும் உணர்வடையாம இன்னும் பழைய பாவத்தையே பிடிச்சிட்டு ஏசப்பா நமக்காக மரித்தார் என்பதையே மறந்துட்டு ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக அல்லாமல் ரட்சிப்புக்கேற்ற கனியை கொடுக்க ரட்சிப்புக்கு ஏதுவானதாய் காணப்பட கிருபை செய்வாராக. நம்ம அவருடைய சிலுவை பாடுகளை தினந்தோறும் நினைக்கணும். தினந்தோறும் நினைச்சாதான் அவரோட அன்புல பூரணம் அடைய முடியும். அவரோட அன்புல இன்னும் கடந்து செல்ல முடியும். ஏதோ ஒரு நாள் ஈஸ்டருக்கு முந்தின நாள் இந்த 40 நாள் நினைத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம தினந்தோறும் அவருடைய சிலுவை பாடுகளை நினைக்கணும். நமக்காக தான் அவர் சிலுவையில மரித்தார். நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். இந்த கையால நீங்க பாவம் செய்றீங்களா? இந்த கையால நீங்க பாவம் செய்றீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த கையால இந்த பாவத்தை ஏதாவது செஞ்சீங்கன்னா திருப்பியும் இந்த பாவத்துல இருந்து திருப்பியும் நீங்க அந்த பாவத்தை செஞ்சீங்கன்னா திருப்பியும் அவர் கரத்துல நீங்க ஆணி அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த கால் தீய வழியை நோக்கி ஓடுதா, திருப்பியும் அந்த கால் ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ணிட்டு திருப்பியும் அந்த கால் போகாத இடத்துக்கு தீய வழிக்கு நேராக ஓடுதா, அந்த கால்ல நீங்க திருப்பியும் ஆணி அடிக்கிறீங்க. ஏசப்பாவின் கால்ல நீங்க திருப்பியும் ஆணி அடிக்கிறீங்க. இந்த கை யோசிச்சுக்கோங்க. இந்த கையால நீங்க பாவம் செய்றீங்களா? திருப்பியும் நீங்க காயப்படுத்துறீங்க ஏசப்பா. திருப்பியும் இந்த கையில ஆணி அடிக்கிறீங்க. அவருக்கு வலிக்குது. எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும். அவர் தம்முடைய சரீரத்தையே உம்முடைய பாவங்கள் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில சுமந்தார். அவருடைய சிலுவை பாடு தினந்தோறும் நினைக்கணும். அவர் இயேசு கிறிஸ்து இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டணும்னா இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் தழும்புகளாலே சுகமானீர்கள். ஆமாங்க, அவருடைய தழும்புகளாலதான் நம்ம சுகமா இருக்கும். அவருடைய தழும்புகளாலதான் நாம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். நம்ம இன்னைக்கு கிருபையா வச்சிருக்காருன்னா அவர் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரோ, ஆண்டவர் இன்னும் அறியத்துக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம தவறான பாவங்களில் ஈடுபடும் போது உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னும் கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இன்னும் கேளுங்க. நான் பாவம் செய்யும் போதெல்லாம் இயேசுவை பத்தி உணர்த்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க. இயேசுவை பத்தி, இயேசுவின் சிலுவை பாடுகள் என் கண்ணு முன்னாடி வர கேளுங்க. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். இசப்பா, இந்த காலை பொழுது நீர் கொடுத்ததற்காக நன்றி. இசப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம். இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, நாங்கள் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து இசப்பா உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட இசப்பா பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. இசப்பா, எங்களுக்காக நீர் சிலுவை சுமந்தீர், எங்களுக்காக நீர் ஆணி அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து
பாவத்திலிருந்து விடுதலையை எங்களுக்கு தாங்க ராஜா. பாவத்திலிருந்து விடுதலையை தாங்க. இயேசப்பா, ஏதோ ஒரு பாவம் எங்கள் மேல சிக்குண்டு இருக்கிறதா? இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து, இயேசப்பா உம்முடைய தழும்புள்ள கரத்தால் எங்களை தூக்கி எடுங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தால் எங்களை குணப்படுத்துங்க ராஜா. இயேசப்பா, யார் யார் வியாதியாய் இருக்கிறார்களோ, யார் யார் பலவீனராய் இருக்கிறார்களோ, இயேசப்பா எல்லாருக்காகவும் இந்த நேரத்துல வருகிறோம் தகப்பனே. இயேசப்பா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது உம்முடைய கரம் இயேசப்பா உம்முடைய தழும்புகளால் அவர்கள் சுகமடைய கிருபை செய்யுங்க. இயேசப்பா, விசுவாசத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவனே, இயேசப்பா உம்முடைய விசுவாசத்தினாலே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாவற்றையும் பெற கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசப்பா, உன் மேல இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ராஜா. வர்த்திக்க பண்ணுங்கப்பா, வர்த்திக்க பண்ணுங்கப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. இயேசப்பா, தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வர பண்ணுங்க. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக நீர் மரித்தீர் என்பதை, எங்களுக்காக நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை, எங்களுக்காக நீர் திரும்ப வரப்போகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட கிருபை செய்யுங்க. வருகைக்காக எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசப்பா, நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுகிறார். உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நீர் பெருகணும், நாங்க செருகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Good morning. Have a nice day.